இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா கிச்சனுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சிலது நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஒரு ரெசிபியும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் கேப்சிகம் கிரேவி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் காலைல எழுந்திரிச்சோடனே டீ போட்டுட்டு அந்த டீ தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கீழே கொட்ட மாட்டேன். எப்போவும் இந்த ரோஸ் செடியில் நான் போட்டுருவேன். எப்போவும் நான் இதை தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டீ போட்டு முடித்தோன்னே நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஏலக்காய், சோம்பு, ஜீரகம் அது மூணுத்தையும் நான் எப்போவும் நான் பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நான் இந்த மாதிரி இதை நான் கடையில் வாங்கவே மாட்டேன். நம்ம வீட்டிலே இது மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கிறதுனால நம்ம கடையில் வாங்குறதுக்கான அவசியமே இருக்காது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏலக்காய் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏலக்காய் நம்ம பொடி பண்ணும்போது நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு டீக்கு போட்டாலும் மற்றபடி எந்த ஸ்வீட் செய்யும்போது போட்டாலும் ரொம்ப பொடியாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அது நம்ம அதில் சேர்க்கும் போது நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில், சின்ன டப்பாவில் நான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் எப்போவுமே. இது இந்த இது பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே ஒரு 2 months கிட்ட எனக்கு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா சோம்பு. இதை வறுத்துட்டு நான் அதில் உள்ள தூசியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுக்கிறேன். இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடையில் வாங்குறதுக்கான அவசியமே இருக்காது. இது மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில் இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாக இருக்கும். அது மாதிரி நான் சோம்பையும் அது மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரகம். அதையும் நான் வறுத்துட்டு அதில் உள்ள தூசியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை அரைச்சிட்டு அதே மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம நான்வெஜ் செய்யும்போது அடிக்கடி தேவைப்படுற பொருளாக தான் இது ஒன்று இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும். இது ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. நீங்கள் கடையில் வாங்குறதுக்கான அவசியமே இருக்காது இது. ஸோ பார்த்திங்கன்னா இது மாதிரி நான் 3த்தையுமே அரைச்சி வச்சுட்டேன். இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 1 வீக்குக்கு தேவையான காய்கறியை நான் வாங்கி இது மாதிரி ஒரு பெரிய பேஸ்கெட்டில் போட்டு அதை ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருவேன். அதை நல்லா ஃபுல்லாக காஞ்சோன்னா அதுக்கப்புறமா தான் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். எப்போவுமே காய்கறி வாங்கினோடனே கழுவி வச்சுருங்க. கழுவாமல் ஃப்ரிட்ஜில் வைக்கவே வைக்காதீங்க. அது மாதிரி புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காயிற மாதிரி வச்சுருவேன் நல்லா. அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நான் எப்போவுமே கவர் போட்டு தான் வைப்பேன். அந்த கவர் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது காஞ்சோன்னா அதை எடுத்து நான் அதில் போட்டு வச்சுருவேன். இது மாதிரி தான் பீட்ரூட் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நான் எல்லாத்துலேயும் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் தக்காளியும் நான் கழுவி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். தனித்தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு நம்ம வேலையுமே ஈஸியாக முடிக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா. நான் எப்போவுமே இப்படி தான் வைப்பேன். அந்த வேர்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க கொத்தமல்லியில் சுத்தமாகவே. இது மாதிரி ஒரு தனித்தனி டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு. இதுக்காகட்டி நீங்கள் தனியாக கடையில் போய் டப்பாலாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வீட்டில் நமக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் வாங்கும்போது அதில் காலியாகிற டப்பாவே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள்
நான் அது மாதிரி தான் வச்சுருப்பேன் எப்போவுமே. பார்த்திங்கனாக்கா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3த்தையும் நான் வந்து இது மாதிரி கழுவி நல்லா காய வச்சு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாக்ஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் கழுவி ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புதினா இது மாதிரி வந்து தனியாக ஒரு ட்ரேயில் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா நம்ம வந்து சமையல் பண்ணும்போது இந்த ட்ரே அப்படியே எடுத்து வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து சமைச்சா கூட போதும். தனித்தனியாக போய் நீங்கள் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி வச்சு நம்ம பக்கத்தில் வச்சுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெசிபி ஒன்று பண்ணி காமிக்க போகிறேன். மஷ்ரூம் கிரேவி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடாயில் வந்து ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க. அடுத்தது வந்து சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இல்லை இலை, பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒரு வெங்காயம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 இல்லைன்னா 2 வெங்காயம் கூட நீங்கள் பண்ணி போட்டுக்கலாம். அதை வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகலை அது வந்து. அப்புறம் பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். அப்புறம் வந்து 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. லைட்டாக 1 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா குடமிளகாய் வந்து பாதி குடமிளகாய் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. குடமிளகாய் நீங்கள் வந்து வதக்கும் போது ஃபுல்லாக வதக்கக்கூடாது. அது வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம வந்து சாப்பிடும் போது. லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நீங்கள் வதக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கனாக்கா சப்பாத்தி, தயிர் சாதத்து கூட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க போதும். அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. தண்ணி சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்க்காமல் தான் வதக்கணும். அதிலே தண்ணி நல்லா ஊறும் உங்களுக்கு. அதனால் தண்ணி சேர்க்காதீங்க. ஏற்கனவே நம்ம வந்து 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கறனால இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் வந்து வேக வச்சா போதும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணி சேர்க்கக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு 5 நிமிஷம் ரெசிபி தான் இது. ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. ஃபஸ்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா கிச்சன் டிப்ஸ் ப்ளஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.